ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் உள்ள போனை பத்தாங்க பார்க்க போறோம். இதோட பிரைசிங் கிட்டத்தட்ட 1,60,000 ரூபாய். பிளிப்கார்ட்ல அபிஷியலா விவோ எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோ ஒரு அல்டிமேட்டான ஒரு பிரைசிங்கோட 16 GB RAM 512 இன்டர்னல் ஸ்டோரேஜோட இந்த ஃபோல்டபிள் போன் லான்ச் பண்ணிருக்காங்க பிளிப்கார்ட்ல அபிஷியலா. சோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பிரீஃபா பேச போறோம். சோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபோல்டபிள் போனை காட்டிலும் இந்த வட்டம் இந்த விவோ எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோல நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கு. சோ டிஸ்பிளேயோட கிளாரிட்டியா இருக்கட்டும், சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸா இருக்கட்டும், சோ பேட்டரியோட எம்ஏஹெச் கூட்டியிருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அது போக இந்த போனுக்கு ஜெசிஸ் லென்ஸ் கோட்டிங்கோடையும் இந்த வட்டம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ஒரு ஃபோல்டபிள் போன்லயும் இவங்க ஜெசிஸோ இல்ல லீக்காவோட கம்பேர் பண்ணி யாருமே கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் டைம் இவங்க விவோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ கேமராக்கு நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களும் இருக்கு. அது போக ஒரு பிளாக்ஷிப் ப்ராசஸரும் 8 Gen 3 ஓடையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் கம்பைன் பண்ணி அதோட இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச வார்த்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ, அதையும் இந்த வட்டம் இந்த ஃபோல்டபிள் போன்ல எடுத்து வந்திருக்காங்க. அவங்களோட வீக்லி சிப்செட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அதோட இந்த ஏஐ இன்டெலிஜென்ட்ல கம்பைன் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய மிக்சிக்குள்ள போட்டு அடிச்சு இந்த விவோ எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பார்க்க போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த விவோ எக்ஸ் ஃபோல்டபிள் 3 ப்ரோ பிளிப்கார்ட்ல தாங்க அபிஷியல் லான்ச் பண்றாங்க. ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான், பிளாக் கலர் வேரியன்ட். இதோட பேஸ் வேரியன்ட் ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான். சோ 16 GB RAM 512 GB வேரியன்ட்டோட உங்களுக்கு 1,60,000 இதோட பிரைசிங் கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இந்த ஃபோல்டபிள் போனோட ஃபர்ஸ்ட் டிசைன் பேட்டர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பின்னாடி உங்களுக்கு ஒரு மேஷிவான கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஜெசிஸ் லென்ஸ்னு உள்ள எழுதி ஒரு சூப்பரான ஒரு மேஷிவான கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபோல்டபிள் ஓபன் பண்ணோடனே உங்களுக்கு ரைட் டாப் கார்னர்ல உங்களுக்கு ஒரு செல்ஃபி கேமரா ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது போக பின்னாடி ஒரு சூப்பரான லெதர் டச் பினிஷும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃபோல்டபிள் போனுங்க. அந்த ஃபோல்டபிள் போனுக்கு கிஞ்சி யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த சென்டர்ல ஓபன் அண்ட் க்ளோஸ் இந்த இடத்துல கிஞ்சி யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கிஞ்சி பாத்தீங்கன்னா கார்பன் ஃபைபரால யூஸ் பண்ணிருக்கதாக விவோ தரப்புலன்னு சொல்றாங்க. சோ அதனால டியூரபிள் அதிகமா இருக்கும். அது தவிர்த்து இங்க விவோ என்ன கிளைம் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 1600 டைம் நீங்க க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். அது அளவுக்கு எங்களோட ஃபோல்டபிள் ஓட கிஞ்சி வந்து செம்ம ஸ்டேடியா இருக்கும் சொல்லிட்டு விவோ தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. ஆனா ரியல் டைம்ல தான் நம்மளுக்கு தெரியும் இதோட ஏதோ பிரச்சனை இருக்குமா இல்லையா. 1600 வட்டம் ஒரு நாளைக்கு மூடி திறக்கும் போது இதுல எதுவும் பிரச்சனை வருமானு பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும். ஓவரால் தட் இல்ல டூயல் டிஸ்பிளேயும் வந்திருக்கு. பிரைமரி டிஸ்பிளே இன்டீரியர்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8.03 இன்ச்லயும் அண்ட் ஒரு செகண்டரி டிஸ்பிளே 6.53 இன்ச்லயும் இங்க டூயல் டிஸ்பிளேயோடையும் இந்த ஃபோல்டபிள் ஃபுல் அமைஞ்சிருக்கு. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட இந்த விவோ எக்ஸ் ஃபோல்டபிள் 3 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது முதலே சொன்ன மாதிரி இல்ல டூயல் டிஸ்பிளே. பிரைமரி டிஸ்பிளே அதாவது ஃபோல்டபிள் இன்டீரியருக்குள்ள உங்களுக்கு 8.03 இன்ச்ல LTPO or AMOLED 1 billion color 120Hz refresh rate HDR 10+ with Dolby Vision 4500 nit பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு, ஸ்மூத்னஸ் சூப்பராவே இருக்கு. என்னதே இருந்தாலும் இது ஒரு ஃபோல்டபிள் போன்னால சென்டர்ல அந்த கிஞ்சி கொடுத்த இடத்துல லைட்டா ஒரு நெகிழ்வு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா சோ நம்ம அந்த டச்சிங் பண்ணும்போது அது அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல. என்னதே இருந்தாலும் அந்த கிஞ்சி உள்ள ஏரியால அந்த பெண்ட் இருக்கிறது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அண்ட் தட் இல்ல செகண்டரி டிஸ்பிளே. செகண்டரி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.53 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட் HDR 10+ Dolby Vision டிஸ்பிளே 4500 நிட்ஸோடையும் இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே செகண்டரி அண்ட் பிரைமரி ரெண்டுமே சூப்பராகவே இருக்கு. எந்த ஒரு HDR வீடியோ பாக்குறாகட்டும் தாரமா இருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சூப்பராகவே இருக்கு. ஒரு மேஷிவான ஒரு பெரிய டிஸ்பிளேயோட சோ இந்த வட்டம் விவோ எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 236 கிராம், திக்னஸ் 12.2 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல FunTouchOS 14, LPDDR5X UFS 4.0 support, studio speaker with high-res audio certificate with Snapdragon sound ஓட எடுத்துட்டு வந்திருக்காங்க. Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC support, Type C 3.2 Gen 2 ஓட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட விசனை பொறுத்தளவு. And that இங்க X8 water repellent coating and display fingerprint sensor. So இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த விவோ எக்ஸ் ஃபோல்ட் 3 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5700 amps பேட்டரி, சார்ஜ் பண்றது 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. 100% within 31 minutesல உங்களுக்கு ஃபுல் ரீச் ஆயிரும். அண்ட் 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஒரு அருமையான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் அருமையான
உங்களுக்கு பேட்டரி பேக்கப்போடையும் இருக்கு. ஒரு பெரிய ஃபோல்டபுள் போனால ஒரு 5700 ஆம்ஸ் பேட்டரி வரைக்கும் எடுத்துருந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ 1 டே வரைக்குமே அருமையான ஒரு பேட்டரி பேக்கப். ஒரு மாடரேட் யூசர் கிடையாது, ஒரு ஹெவி யூசருக்குமே இதோட பேட்டரி பேக்கப் சூப்பராகவே இருக்கு இந்த ஃபோல்டபுள் போனை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு ஜெசிஸ் லென்ஸோட எடுத்துருந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார் ஒரு 50 MP OIS சப்போர்ட் 1.7 அப்பச்சர்ல வித் ஜெசிஸ் கோட்டிங் லென்ஸோட எடுத்துருந்திருக்காங்க. உங்களுக்கு 64 MP டெலஃபோக்கஸ் வித் 3x ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 50 MP அல்ட்ரா வைட் அண்ட் ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா அண்ட் ரைட் கார்னர் டாப்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க செல்ஃபி கேமரா பொறுத்தளவு இங்க செல்ஃபி கேமரால 1080 30 frames seconds வீடியோ எடுக்க முடியும். ஆனா பிரைமரி சென்சார்ல 8K 30 frames seconds வீடியோ எடுக்க முடியும். அண்ட் தட் இங்க 4K 60 frames second வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் வித் EA சப்போர்ட்டோடமே இருக்கு. சோ இது மாதிரி கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஜெசிஸோட வர்றதுனால ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம எந்த ஒரு இமேஜை கேப்சர் பண்றாகட்டும், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் அண்ட் உங்களுக்கு லைட் கண்டிஷன்ஸ் கம்மியா இருக்கிற இடத்துலயுமே ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இங்க கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. செல்ஃபி கேமரா சூப்பராகவே இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ், வீடியோஸ், ரிப்ளேஷன்ஸ் எல்லாமே அருமையா கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபோல்டபுள் போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 ஒரு ஃபோரம் மார்க்கெட்டை கூட 3.3 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்க AI இன்டெலிஜென்ட் மூலமா V3 சிப்செட்டும் எடுத்து வந்திருக்காங்க. அது போக இங்க ஜிபின்னு பார்க்கும்போது ஆண்டினோ 750 எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், லேப்டாப் ஜம்ப் பண்றாகட்டும், சோசியல் மீடியா இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், இது மாதிரி விஷயங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஃபோல்டபுள் போனை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு செம்மையான ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு அல்டிமேட்டான சிப்செட் வேணும். அதை கன்சிடர் பண்ணி இந்த வட்டம் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஃபோல்டபுள் போன்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டோட விவோ தரப்புல எடுத்துட்டு வந்திருக்கிறது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த ஃபோல்டபுள் X3 Pro மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ X Fold 3 Pro இதோட பிரைசிங் 1,60,000 இந்த வட்டம் விவோ தரப்புல நிறைய ஆஃபர் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய பிராண்ட்ஸோட ஃபோல்டபுள் போன் நீங்க எடுத்துக்கோங்க, கேமராக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு ஜெசிஸ் லென்ஸோட கம்பைன் பண்ணி யாருமே கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு விவோ ஒரு பெரிய ஒரு அத்தியாயம் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது தவிர்த்து இது ஒரு ஃபோல்டபுள் போனால மேக்ஸிமம் பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஆன அந்த ஒரு ஓவல் ஷேப்ல கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட கிளாரிட்டில ஒரு சூப்பராகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்குமே ஒரு அல்டிமேட்டான ஒரு டிஸ்பிளே. அது போக சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸுமே நல்லா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த போன் இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 ஓட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ எப்பயும் போல இங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் V3 சிப்செட்டும் இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த போனோட வெயிட்டும் கம்மி. உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரீஜன்ல கன்சிடர் பண்ணும்போது நீங்க ஃபோல்டு பண்ணியுமே இதோட திக்னஸ் வெறும் ஒரு 11.2 mm திக்னஸோட எடுத்து வந்திருக்காங்க. சோ நீங்க பாக்கெட்ல வியர் பண்ணி நம்ம ரைட் போடுறதாகட்டும், வாக்கிங் போறதாகட்டும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு சூப்பராகவே ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஃபோல்டபுள் போனை பொறுத்தளவு. அண்ட் தட் இந்த போன் உங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த ஃபோல்டபுள் விவோ தரப்புல இருந்து லான்ச் பண்ண அந்த ஃபோல்டபுள் போன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இதோட வடிவமைப்பு இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த ஃபோல்டபுள் 3 Pro விவோ எக்ஸ் சீரீஸை பொறுத்தளவுங்க. அது போக இங்க விவோல என்ன கிளைம் பண்றாங்கன்னா இது ஒரு ஃபோல்டபுள் போன். அப்ப ஒரு நாளைக்கு நீங்க 1600 டைம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இது மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி இதோட கிஞ்ச் அமைஞ்சிருக்கு. சோ உங்களுக்கு கார்பன் ஃபைபரால் நாங்க பில்ட் பண்ணிருக்கோம், அதனால இதோட டியூரபிள் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க விவோ தரப்பு இந்த இடத்துலயும் முன்னெடுத்து வைக்கிறாங்க இந்த ஃபோல்டபுள் போனுக்கு. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த ஃபோல்டபுள் போன் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா நீங்க பை பண்ணலாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ நீங்க கேட்கிற அனைத்து சிறப்பம்சங்களும் இந்த ஃபோல்டபுள் போன்ல அமைஞ்சிருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோல்டபுள் போனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.